ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு லேர்ன் வித் விக்னேஷ். என்னடா இவ்வளோ எனர்ஜியாக பேசுகிறான்னு பார்க்குறீங்களா? ஸோ நம்ம சேனல் புது சேனல் தான், 3 to 4 days தான் ஆகுது ஸ்டார்ட் பண்ணி. பட் லாட் ஆஃப் சப்போர்ட் அண்ட் லாட் ஆஃப் லவ், நிறைய சஜஷன்ஸ், கான்செப்ட்ஸ் கிளியராக இருக்குது, நிறைய சஜஷன்ஸ் வந்தது எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட்ஸ். அண்ட் இந்த எனர்ஜியோட இன்னைக்கு நம்ம டைப் 2 பார்க்க போகிறோம். டைப் 1ல் 20 சம் சால்வ் பண்ணிட்டோம். டைப் 2 பார்க்க போகிறோம். டைப் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ்டாக இருக்கும். அதாவது ஒருத்தரோட இன்கம் இவ்வளோ, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ, அண்ட் அதை வந்து ரேஷியோவில் கொடுத்துட்டு அதோட ரியல் வேல்யூஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி சம்ஸ், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ் பண்ண சம்ஸ் வாங்க பார்ப்போம். டைப் 2ல் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் சம், அதாவது கண்டினியூவேஷனாக போடுறேன். ஆல்ரெடி நம்ம 21 ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டோம், இப்போ 20 ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டோம். இப்போ 21st ப்ராப்ளம் பார்க்குறோம். If 1000 is divided between A and B in the ratio 3:2, then A will receive. SSC CGL prelim 2010ல கேட்டிருக்காங்க. A is to B in the ratio 3:2. 1000 is divided between A and B in the ratio 3:2, then A will receive. ஓகேங்களா? 1000 rupees இருக்கு. 1000 rupees இந்த ரேஷியோல A and B க்கு டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1000 rupees இந்த ரேஷியோல A and B க்கு டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏவோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, டோட்டல் அமௌண்ட் வந்து 1000ங்க. ஸோ டோட்டல் ரேஷியோ என்னன்னு பாருங்க, 3 + 2 5. ஸோ 1000 rupees 5ஆ பிரிச்சிருக்காங்க. பிரிச்சா என்ன வரும்? ஒரு பார்ட் வந்து 200. ஸோ 3 × 200, 2 × 200 சால்வ் பண்ணீங்கன்னா 600 and 400 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1000 வரும். அப்படியே நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் ஏ. ஸோ ஏ தான் இந்த ஆன்சர், ஆப்ஷன் நம்பர் 2. சிஜிஎல் ப்ரீயோட சம் எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கோம் பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. நான் ஏன் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டீங்க வரேன்னா, இஃப் நீடட்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். ஸோ தட் ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 22. Divide rupees 368 in the ratio 1:5:8:9. The rupees in the respective ratios. Okay, தனித்தனியாக அதனோட அமௌண்ட், அதாவது ஒரிஜினல் வேல்யூஸ் கேட்குறாங்க. ரேஷியோவில் கொடுத்துட்டு ஒரிஜினல் வேல்யூ கேட்குறாங்க. சேம் வே போன ப்ராப்ளம் சால்வ் பண்ண மாதிரி தான். டோட்டல் ரேஷியோ என்னன்னு பாருங்க, 9 + 1 10, 10 + 13 is 23. ரேஷியோவில் 23, ஒரிஜினல் வேல்யூ 368. ஸோ ஒரு பார்ட்டோட வேல்யூ என்னன்னு பாருங்க. ஒரு பார்ட்டோட வேல்யூ 23 1s are 23, பேலன்ஸ் 13, இங்கே ஃபார்வர்ட் கேரி ஃபார்வர்ட் ஆகும் 138. 23 × 6 are 138. ஓகே, எப்படி சால்வ் பண்ணன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம ஸ்கூல் டேஸ்லலாம் வந்து சால்வ் பண்ணுவோம். 368 வந்து 23 டிவைட் பண்ணும்போது 23 1s are 23, இங்கே மைனஸ் போட்டு இங்கே வந்து 13 போட்டு இந்த 8 வந்து இங்கே கேரி பண்ணுவாங்க. தென் 23 × 6 are 138, இங்கே ஒரு கோடு போட்டு இங்கே ஒரு 0. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் சால்வ் பண்ணுவோம். பட் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், காம்படிட்டிவ் எக்ஸாமில் கோடு, அதாவது இதை தான் நான் கோடுன்னு சொல்கிறேன். இந்த மெத்தடை கோடு எவ்வளோ போடுறீங்களோ செலெக்ஷன்லேருந்து நீங்கள் தூரம் போகிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? மேக்ஸிமம் பேப்பர் ஒர்க் இருக்கக்கூடாது, பேப்பர் அண்ட் பென் ஒர்க் இருக்கக்கூடாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், 30 tables. ஓகே, 30 table வரையும் என்னால் முடியல அப்படின்னா மினிமம் ரெக்குவயர்மெண்ட் வந்து 20 table வரையும் கம்பல்சரி நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா தான் ஃபர்தராக மேக்ஸில் நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும். நான் வேற ஒன்றும் பெருசாக படிங்கன்னு சொல்லுவேன். அப் டு 20 tables தரவா இருங்க. ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது, சிம்பிள் தான். 20 table வரையும் தரவா இருங்க. 20 table வரையும் நீங்கள் தரவா இருந்தீங்கனாலே 368 இருக்குங்களா, மைண்டில் கேன்சல் பண்ணுற மெத்தட் சொல்கிறேன். 23 1s are 23, 23 2 போனீங்கன்னா 46 பெருசாக வரும், இதில் அது போகாது. 23 1s are 23, ரிமைனிங் எவ்வளோங்க, ரிமைனிங் 13 இந்த 8ஓட சேரும் 138. 8 யூனிட் டிஜிட் வந்து லாஸ்ட் டிஜிட் வந்து 8 வருது. ஸோ நீங்கள் அசியூம் பண்ணுங்க, இங்கே வந்து 3 இருக்கு, நமக்கு வந்து 8 வேணும். அப்போ என்ன பண்ணலாம், × 6 போட்டிங்கன்னா யூனிட் டிஜிட் வந்து × 6 போட்டிங்கன்னா 8 வரும். இந்த மாதிரி மைண்டில் போடுங்க. 6 3s are 18, அப்படியே ஒன்று கேரி ஆகுது. 6 2s are 12, 13. ஓகே, நமக்கு இங்கே 138 தான். ஸோ கரெக்ட், 23 × 6. இந்த மாதிரி தான் மைண்டில் நான் சால்வ் பண்ண சொல்கிறேன். இந்த மெத்தடை அவாய்ட் பண்ணுங்க. மைண்டில் போடுற மாதிரி மெத்தடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறது புதுசாக கூட இருக்கலாம், பட் ரெகுலர் ப்ராக்டிஸில் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பார்ட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், 16. இந்த 16 எடுத்து ஒன்று மல்டிப்ளை பண்ணுங்கள். 16 × 5 80,
16 into 8, 80 plus 48, 9 into 16, அதே தான் 16 into 9. இப்போ ஓகே டேபிள்ஸ் கூட என்னால் படிக்க முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் சொன்ன மெத்தட் 10 into 9 90, 6 into 9 54, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 144. ஓகே 144. சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 4 டேபிளில் கேன்சல் ஆகும் ஆர் 16 டேபிளில் 16, ஓகே 16 டேபிள்லேயே கேன்சல் ஆகும். 16 1 சார், 16 5 சார். ஓகே இவங்க வந்து கேன்சல் பண்ணலை, அப்படியே எழுதியிருக்காங்க 16 80 128 and 144. சாரி, ஒரிஜினல் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் நம்பர் 3 ரயில்வே NTPC 2016. இந்த NTPCல கம்பல்சரி இந்த மாதிரி ஒரு சம் இருக்குதுங்க. அண்ட் குரூப் டிலையும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, நோட் பண்ணிக்கோ. கொஞ்சம் நான் ஸ்லோவாக போகிறேன், ஏன்னா சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே போகிறேன். ஓகே நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 23. சேம் ரயில்வே NTPC 2016. NTPC ஆஸ்பிரன்ஸ் பார்த்துக்கோங்க, கம்பல்சரி இந்த மாதிரி சம்ஸ் தான் வரும். 23 ₹221 is in the ratio of 1:3:6:7. 1:3:6:7. ஓகே, அந்த ருபீஸோட ரெஸ்பெக்டிவ் ஒரிஜினல் வேல்யூஸ் கேட்குறாங்க. அதே கான்செப்ட் தாங்க. 7 4 10 17. ஸோ டோட்டல் ரேஷியோ ஆட் பண்ணிங்கன்னா 17. டோட்டல் வேல்யூ இங்கே வருது. ஒரு பார்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிக்க இந்த 221 இந்த 17 கேன்சல் பண்ணுங்க. சேம் மைண்டு தான். 17 1s are 17, 17 1s are 17, கேரி 5 51, 17 3s are 51. 17 டேபிள் ஞாபகம் இல்லைனா கூட 7 3s are 21, யூனிட் டிஜிட் 1, அதை வச்சு நீங்கள் அசியூம் பண்ணுங்க. ஒரு பார்ட்டோட வேல்யூ கிடச்சிருச்சு 13. ஸோ 1:3:6:7 சால்வ் பண்ண போகிறோம். 13 1s are 13, 13 3s are 39, 13 6s are 78, and 13 7s are 91. Option number 3. NTPC 2016 ஈஸியான சம்மு. ஸ்டெப்ஸ் எவ்வளோ கம்மியாக இருக்கு பாருங்க. ஸ்டெப்ஸ் இல்லாமலும் இதை சால்வ் பண்ணலாம். ஓகே, அடுத்து குரூப் டி சம்ஸ்லாம் வருது, பார்த்துட்டே இருங்க. இந்த குரூப் டி ஹார்ட்லி நமக்கு இன்னும் குரூப் டிக்கு அரௌண்டு 3 months இருக்குன்னு நினைக்கிறேன். அரௌண்ட் 3 months இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், NTPC ரெக்ரூட்மெண்ட்டோட ஸ்டேட்டஸ், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்துருக்கு. செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஸ்க்ரூட்னி பண்ணி, ஸோ உங்களோட ஸ்டேட்டஸ் ஓகேவா அந்த மாதிரி காட்டும், அது பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் ரயில்வே குரூப் டி 2018ங்க. பார்த்துக்கோங்க, ரயில்வே குரூப் டி 2018 கம்பல்சரி இந்த மாதிரி சம்ஸ் வந்து இந்த குரூப் டியில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிசம்பர் குரூப் டி வருமா NTPC வருமானு இன்னும் அஃபிஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை. பட் நான் திங்க் பண்ணுற வரையும் NTPC தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகே, 24th. The salaries of Charan and Rajat are in the ratio, Charan and Rajat, CR எழுதிக்கிறேன், are in the ratio 5:4. If the salary of each increases by 3,000, then the new ratio becomes 6:5. ஓகேவா, இது வந்து நத்திங் பட் ஓல்டு ரேஷியோ, இது வந்து நியூ ரேஷியோ. வாட் இஸ் சரண் சேலரி? ரொம்ப அருமையான ஒரு கான்செப்ட். பழைய ரேஷியோ புது ரேஷியோ ரெண்டுமே ரேஷியோ கொடுத்துட்டு இது இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து ஒரிஜினல் வேல்யூ கேட்குறாங்க. ஸோ பாருங்க, இத்தனை தடவை நம்ம பார்த்த இதுக்கும் இது கொஞ்சம் பேட்டர்ன் சேஞ்ச், கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டினாக இருக்கு. பார்ப்போம். ஓகே, என்ன சொல்றாங்க? சேலரி ஆஃப் ஈச் இன்க்ரீசஸ், ரெண்டு பேரோட சேலரியும் 3,000 இன்க்ரீஸ் ஆகுது. 3,000 rupees வந்து இன்க்ரீஸ் ஆகுது ரெண்டு பேரோட சேலரி. ஓகே, ரேஷியோவில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ரேஷியோவில் இவர்கிட்ட 1 இன்க்ரீஸ் ஆகுது, இவர்கிட்டயும் 1 இன்க்ரீஸ் ஆகுது. எஸ், ஸோ ரேஷியோவில் இந்த 1 இன்க்ரீஸ் ஆனதால தான் உங்களுக்கு இந்த 3,000 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஒரு ரேஷியோட வேல்யூ 3,000ங்க. ஓகேவா, ஏன்னா ரேஷியோ 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நமக்கு வந்து ஒரிஜினல் வேல்யூவில் 3,000 இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு அவங்க சொல்றாங்க. இப்போ வந்து வாட் இஸ் சரண் சேலரின்னு கேட்குறாங்க. சரணோட சேலரின்னு வரும் 4 × 3,000. ஏன்னா சரணோட ரேஷியோ வந்து 4, நமக்கு ஒரு பார்ட் வந்து 3,000 கிடைச்சிருக்கு. ஸோ 4 × 3,000.
ஆப்ஷன் 4. ஜஸ்ட் ஈஸிங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, பட் ஆனால் சில அடுத்த சம்ஸ், அதுக்கு அடுத்த சம்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். இங்க 1 இங்க 1 வந்துருச்சு, ஓகே. பட் சில சம்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும், இங்க வேற ஒரு ரேஷியோ, வேற ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகும், இங்க 2 ஆகும், இங்க 3 ஆகும், அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி சம்ஸ் நம்ம எப்படி பார்க்கறதுன்னு பார்க்கலாம். ஓகே, question number 25. Question number 25. A sum of money is divided among A, B, C and D in the ratio 3:4:9:10. Okay. Respectively. If the share of C is 2580 rupees more than the share of B, 2580 more than that of B. C வந்து B விட அதிகம் வாங்குறாரு. What is the total amount of money A and D together have? Okay. A, B, C and D. Okay. இப்போ क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்க? Share of C is 2580 more than that of B. Of course, ஏன்னா ரேஷியோலயே பாருங்க, இவரை விட இவரு 5 எக்ஸ்ட்ரா வச்சிருக்காரு. ரேஷியோலயே இவரை விட இவரு 5 எக்ஸ்ட்ரா வச்சிருக்காரு. அந்த 5 எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால தான் இங்க நமக்கு ஒரிஜினல் வேல்யூ 2580 ருபீஸ் வந்து அதிகமா வருது. ஓகே, சேம் வே ஒரு ரேஷியோ என்னன்னு பாருங்க, 5 5s are 25, 5 1s are 5, 5 6 are 516 வருது. இப்போ நம்ம கேட்டது என்ன? டோட்டல் அமௌண்ட் ஏ அண்ட் டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டோட்டல் அமௌண்ட் ஏ அண்ட் டி என்னன்னு கேட்குறாங்க. டோட்டல் ரேஷியோ ஆஃப் ஏ அண்ட் டி என்ன? 3 + 10 13. அப்போ 13 × 516 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஆன்சர். ஓகே, 13 × 516 ப்ரோ இவ்வளோ பெரிய நம்பராக இருக்குது, எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுனா எனக்கே தெரியாது. அப்போ ஈஸியான மெத்தட், சில சமயம் மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும், பட் ஈஸியாக நம்ம இங்கே ஒன்று பார்ப்போம். ஓகேங்களா? என்னன்னா ஓகே, இதில் 6 × 3 என்னன்னு பாருங்க. 6 × 3 லாஸ்ட் ஃபைனல் யூனிட் டிஜிட். 6 × 3 8. ஓகே ஓகே 8 வருது. அப்போ ஆன்சர்லயும் இந்த 8 வரணும் லாஸ்ட்ல. அந்த மாதிரி உங்களுக்கு ஆன்சர் ஏதாச்சும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. ஓகே, ஆப்ஷன் நம்பர் 4 மேட்ச் ஆகுது. ஸோ ஆன்சர் 6708. அதாவது நீங்களே யோசிக்கணுங்க, ஏன்னா இதுல வந்து நன்னாவது திசம் இருக்கு, அதனால நீங்க வந்து யோசிக்கணும். 516 × 13 இருக்கு, இதை வந்து அப்ராக்சிமேட்டா 500 கூட வச்சுக்கோங்களேன். 500 × 13 ரொம்ப ஈஸியா 6500 எல்லாருக்குமே தெரியும். 500 × 13 நான் சொல்றேன். 5 இந்த 00 கூட விட்டுருங்க. 13 5s are 65, 65 00. நம்ம வந்து இங்க ஒரு 16 வந்து விட்டுட்டு இருக்கோம். அப்போ இந்த 13 × 16 வரும்போது அது ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 200 300 எக்ஸ்ட்ரா கொண்டு வரும். அப்போ கம்பல்சரி இதுல 200 300 எக்ஸ்ட்ரா தான். ஸோ ஆன்சர் வந்து அப்ராக்சிமேட்டா இந்த மாதிரி வரும். ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நம்ம ரெடியா இருக்கணும். அதாவது எல்லாத்துக்குமே வந்து எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் நீங்க கண்டுபிடிக்கணும்லாம் இல்லைங்க. இப்போ இதுல பாருங்க, இதுவரையும் கண்டுபிடிச்சிட்டோம், இப்பயே ஆன்சர் வந்துருச்சு நமக்கு. இதுதான் ஆன்சர். 6 × 3 8. ஸோ யூனிட் டிஜிட்ல 8 வரப்போகுது எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால நான் ஆப்ஷன் நம்பர் 4 மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த மல்டிப்ளை பண்ற டைம் வந்து எனக்கு சேவ் ஆகுது. இந்த டைமை நான் வேற ஒரு கொஸ்டினுக்கு கண்டிப்பா கொடுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தாங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா ஸ்டெப்ஸ் இல்லாமல் அண்ட் மைண்டில் சால்வ் பண்ணுறோன்றதை தான் நம்ம சேனலில் பார்க்குறோம். ஓகே, இந்த கனரா பேங்க் பிஓ 2009 வந்திருக்கு. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். குரூப் டி ஆசம் சம் பாருங்க. rupees 5,100 is to be divided among A and B in the ratio 8:9. Okay, A and B. The share of B will exceed that of A by. Okay, share of B will exceed that of A by. B வந்து ஏவை விட எவ்வளோ அதிகமாக வாங்குவாருன்னு ஒரிஜினல் வேல்யூ கேட்டிருக்காங்க. ரேஷியோவில் எவ்வளோ அதிகமாக வாங்குறாரு? B வந்து 1 அதிகமாக வாங்குறாரு. ஓகே, இவங்களோட டோட்டல் ரேஷியோ வந்து 9 + 8 17. ஓகேங்களா? டோட்டல் ரேஷியோ 17. இங்க டோட்டல் வேல்யூ 5,100. இந்த டோட்டல் வேல்யூ 17, இந்த டோட்டல் வேல்யூ 5,100. இதை வந்து டிவைட் பண்ணுவோம். பண்ணீங்கன்னா ஒரு பார்ட்டினுடைய ரியல் வேல்யூ கிடைக்கும். 17 × 3, ஸோ 300. ஒரு பார்ட்டினோட வேல்யூ 300. அந்த 300 தான் இங்க ஆன்சர். 300 rupees.
ஆப்ஷன் நம்பர் 4. எவ்வளோ சிம்பிளாக இருக்கு பாருங்க குரூப் டி 2018. அஃப்கோர்ஸ் இந்த குரூப் டிலையும் அந்த மாதிரி தான் வரும். அண்ட் எந்த ஒரு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நான் சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, எந்த ஒரு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நான் சொல்றதுக்கு ரீசன் வந்து இடையில வந்து நிறைய சின்ன சின்ன டிப்ஸு அண்ட் சம் ஸ்ட்ராட்டஜிஸு, இந்த எக்ஸாம்ஸ் வந்து இப்படி இருக்கும், இந்த எக்ஸாம்ஸ் இப்படி இருக்கும்ன்ட்டு நான் ஒரு 10 to 15 years பேப்பரை அனலைஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தட் நீங்கள் நம்ம வீடியோ ரெகுலராக ஒரு செகண்ட் கூட விடாமல் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நடுவில் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 27. பாருங்க, ரயில்வே ஏஎல்பி 2018 கேட்டிருக்காங்க. ஏஎல்பி கேட்டாங்களா? ஏஎல்பியில் கேட்டிருக்காங்கன்னா அப்போ குரூப் டியில் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஒரு ரீசெண்டாக ஒரு 5 years பேப்பர் எடுத்து ரயில்வே பேப்பர் அனலைஸ் பண்ணிங்கன்னா 2014, ஒரு 2016, ஒரு 2018, ஏன்னா லேட்டஸ்டானது வந்து 2018 நடந்திருக்கு. இந்த 3 years பேப்பரை நீங்கள் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் ரயில்வேவோட பேட்டர்ன் டோட்டலி சேஞ்சிருங்க. அதாவது இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸில் வந்து எல்லா கொஸ்டினும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், கிளியர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினுமே எஸ்எஸ்சி சிஜிஎல் ப்ரிலிம்ஸ் லெவல் கொஸ்டின்லாம் ரயில்வேல கேட்குறாங்க. நம்ம ஃபர்தராக பார்க்க போகிறோம், 25 சாப்டர்ஸ் பார்க்க போகிறோம் மேக்ஸில். ஃபர்தராக வர சாப்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரயில்வேலேயே ஐ லெவல் கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. ஐ லெவல்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் லெவல் வந்துருக்கு. அதனால நான் வெறும் ப்ரீவியஸ் இயர் ரயில்வே பேப்பர் பார்த்தா போதுமா ப்ரோனா? போதாது, கொஞ்சம் ஹையர் லெவல் பார்க்கணும். கொஞ்சம் ஹையர் லெவல் ஈஸியாக நம்ம சேனல் மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ரயில்வே எக்ஸாம் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 27 பாருங்க. Vishnu spends rupees 5,000 in buying 12 tables and some chairs. 5,000 செலவு பண்ணியிருக்காரு. ஓகே, 5,000 எதுக்கு செலவு பண்ணியிருக்காருன்னா 12 tables வாங்கியிருக்காரு அண்ட் சம் சேர்ஸ். சேர்ஸ் வந்து எவ்வளோ நமக்கு தெரியல, ஸோ எக்ஸ்ன்னு வச்சுப்போம். த காஸ்ட் ஆஃப் ஒன் சேர் இஸ் ₹50. இது வந்து நம்பர், இது வந்து அதோட ரேட்டு, ப்ரைஸ்ன்னு வச்சுப்போம். ப்ரைஸ் இஸ் 50 and that of one chair is ₹40. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டேபிள் வந்து நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் சேர்ஸ் வந்து கொடுக்கல. பட் ப்ரைஸ் வந்து ரெண்டுத்துக்குமே கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுங்க, ₹50 12 சேர் வாங்கியிருக்காரு. அப்போ எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாரு? ₹600. ஓகேவா, ₹40 பட் எத்தனைன்னு தெரியல. ஓகே, டோட்டலி 5,000 அவருக்கு செலவு. ஓகேவா, அதில் வந்து 600 டேபிள்ஸ் வாங்கியிருக்காரு. அப்போ பேலன்ஸ் 4,400 தான் அவரு சேர் வாங்கியிருப்பாரு. கரெக்டுங்களா? ஓகே, 5,600 வந்து டேபிளுக்கு அவர் செலவு பண்ணார்னா பேலன்ஸ் 4,400 சேருக்கு அவர் செலவு பண்ணியிருப்பாரு. அந்த 4,400 ஒரு சேரோட ரேட்டு 40. அப்போது 0க்கு 0 கேன்சல், 4 1s are 4110, 110. X is nothing but 110. 110 ஷேர்ஸ் வந்து ஓகே, 110 ஷேர்ஸ் வந்து அவர் வாங்கியிருக்காரு. இப்போ என்ன கேட்குறாங்க? ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் சேர்ஸ் டு தட் ஆஃப் நம்பர் ஆஃப் டேபிள். அப்போ சேரோட டேபிளோட ரேஷியோ கேட்குறாங்க. சேர் வந்து 110, டேபிள் வந்து 12. ஃபர்தராக கேன்சல் பண்ண முடியுதா பாருங்கள். கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபர்தராக கேன்சல் பண்ணியிருக்காங்க. 2 டேபிளில் 55, ரேஷியோ 6. ஆப்ஷன் நம்பர் 2 ரயில்வே ஏஎல்பி 2018 கொஸ்டின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட டைப் நம்பர் 2 முடியுது. டைப் நம்பர் 2ல இவ்வளோ தான். நெக்ஸ்ட் டைப் நம்பர் 3 இருக்குது, 4 இருக்குது, டோட்டலி 8 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது. ஒவ்வொரு டைப்பாக பாருங்கள், ப்ராப்பராக நோட்ஸ் எடுங்க. எந்த டைப்பும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த டைப் போகாதீங்க. உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு சாப்டர் ஃபினிஷ் பண்ண அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. பார்த்துட்டே இருங்க, மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ஒரு எய்ம் வந்து எல்லாருக்கும் இது போய் ரீச் ஆகணும் அப்படின்ட்டு தான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்குற எல்லாரும் அட்லீஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க, ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எல்லாருக்குமே யூஸ் ஆகும். தேங்க்யூ ஸோ மச்.